يا رب العالمين الله الله صل على طه الأمين الله الله أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد صدق الله العليم. எங்கள் இறைவா, உன்னுடைய தூதர்களின் மூலம் நீ எங்களுக்கு எதை வாக்களித்துள்ளாயோ அதை நீ தந்தருள்வாயாக. மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டாய். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை நாம் கேட்கக்கூடிய நம்முடைய துஆவின் மூலமாக அல்லாஹுவை அடையக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பெற முடியும். எந்த அளவிற்கு ஒரு அடியான் பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹுவை நெருங்க முடியும் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை சரியானதாக இருந்தால், நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை உறுதியானதாக இருந்தால், இதெல்லாம் தாண்டி நம்முடைய துஆவுல முழு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த துஆவை கொண்டு அந்த பிரார்த்தனையை கொண்டு என்ன செஞ்சிட முடியும்? அல்லாஹுவை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வினுடைய பிரியத்தை பெற முடியும். யாருடைய பிரியம், எந்த அடியான் மீது அல்லாஹ் பிரியம் கொண்டு விட்டானோ அந்த அடியார் என்ன செஞ்சிட மாட்டான்? அல்லாஹ் ஒருபோதும் கைவிட்ட மாட்டான். இம்மையினுடைய வாழ்க்கையிலுக்கும் மறுமையினுடைய வாழ்க்கைக்கும் என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் உதவி செஞ்சிருவான். அப்ப துஆவை கொண்டு என்ன செய்ய முடியும்? நம்ம அல்லாஹுவை அடைய முடியும், அல்லாஹ்வினுடைய உதவியை பெற முடியும். அதுக்கு நம்முடைய துஆ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது உறுதியான துஆவாக இருக்க வேண்டும், முழு நம்பிக்கை உள்ள துஆவாக இருக்கணும். நான் கேட்கும் பொழுது என்னுடைய ரப்பு, என்னுடைய இறைவன் என்ன செஞ்சிருவான்? எனக்கு அதை வழங்குவான் என்று சொல்லக்கூடிய அந்த முழுமையான நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆக்களுமே அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படுது. நம்பிக்கை இல்லாம, உறுதி இல்லாம செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு துஆக்களும் என்ன செய்யப்படும்? அல்லாஹ்விடத்துல அது அங்கீகரிக்கப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்வை ஒருபோதும் என்ன செஞ்சிட முடியாது, நாம ஏமாற்றிட முடியாது. நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள்ல குறை இருந்தாலோ அல்லது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகள்ல நாம குறை வச்சாலோ அதை நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த குறை ஒருபோதும் அல்லாஹ்விற்கு குறையாக இருக்க போவது கிடையாது. நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள்ல குறை ஏற்படும் பொழுதும் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் நாம் என்ன செய்யறது? நாம நம்முடைய விருப்பத்து போன்று வாழ்வதை கொண்டும் நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோமே தவிர அல்லாஹ்வை ஏமாற்ற முடியும். ஒரு நேர தொழுகையை தவற விடுவதன் மூலமாகவும், இறை கட்டளைகளை மதிக்காமல், இறை கட்டளைகளை பின்பற்றாமல், அதனுடைய இறை கட்டளைகளுக்கு அடிப்பணியாமல் இருப்பதை கொண்டு நாம நம்மளைத்தான் ஏமாற்றிக்கிறோமே தவிர அல்லாஹ்வை என்ன செஞ்சிட முடியாது. ஒருபோதும் யாரும் ஏமாற்றிவிட முடியாது. அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில சொல்லி காண்பிக்கின்றான், யுஹாதிஊன அல்லாஹ. அல்லாஹ் சொல்றான், யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்ஊரூன். அவர்கள் அல்லாஹ்வையும் அவனை நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற முனைகிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனா ஒருபோதும் அல்லாஹ்வை என்ன செஞ்சிட முடியாது, யாரும் ஏமாத்திட முடியாது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களையும் யாரும் ஏமாத்திட முடியாது. அல்லாஹ் மிகவும் தீவிரமானவனாகவும் அல்லாஹ் மிகவும் என்ன செய்யக்கூடியவன், கண்காணிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஒரு அடியான் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலையும் செயல்படுத்தும் பொழுது அல்லாஹ் அந்த அடியானினுடைய அந்த கண்ணியத்தை, அந்த அடியானினுடைய சிறப்பை என்ன செய்வான்? அல்லாஹு தஆலா உயர்த்தக்கூடியவனாக இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறை கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல சஹாபாக்களை எப்படி எல்லாம் உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்வதை விட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த நல் உபதேசங்கள் அந்த சஹாபாக்களை அந்த அளவிற்கு உருவாகக்கூடிய ஒரு சூழலை அது ஏற்பட்டுருச்சு. ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
மிம்பர் படியில நின்று எங்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். மிம்பர் படியில நின்று எங்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தாங்க. அப்ப உரை நிகழ்த்தும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, எல்லாம் வல்ல இறைவன் மறுமை நாளில கேட்பான், வானங்களையும் பூமிகளையும் என்னுடைய ஒரே கையில் நான் என்ன செஞ்சிட்டேன், அடக்கி சுருட்டிட்டேன். இப்ப இந்த பூமியில மிகவும் கர்வத்தோடும் மிகவும் ஆணவத்தோடும் அல்லது ஏமாற்றி கொண்டும் வாழ்ந்த அந்த மனிதர்கள் எங்கே என்பதாக அல்லாஹ் கேட்பான் என்கின்ற இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அவர்கள் நின்று கொண்டிருந்த அந்த மெம்பர் படியினுடைய அந்த அடிப்பகுதி, அந்த கீழ்ப்பகுதி இருக்குது, அது ஆட்டம் கண்டு கொண்டே இருந்தது. உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அது ஆடியதை நான் பார்த்தேன். கீழ்ப்பகுதி ஆட்டம் கண்டு கொண்டிருந்தது, அது ஆடியதை நான் பார்த்தேன். நான் என் மனசுக்குள்ளேயே நான் நினைச்சுக்கிட்டேன், அது உடஞ்சு கீழே விழுந்துருமோ என்பதாக நான் என்னுடைய மனதிற்குள்ளேயே நான் நினைத்துக் கொண்டேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு மிகவும் பிடிக்காத ஒரு செயலை இந்த ஹதீஸ்ல நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. ஒண்ணு, ஆணவம் கொண்ட மனிதனை பற்றி பேசும் பொழுதும், இல்ல இந்த உலகத்தையே நான் தான் அடக்கி ஆளுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமையினுடைய குணத்தில் இருக்கக்கூடிய மனிதனையும், மூணாவது அல்லாஹ்வை ஏமாற்றி விடலாம் என்பதாக எண்ணிருக்கக்கூடிய மனிதனையும், இந்த 3 பேரை பற்றி சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த மிம்பர் மேடையே அதிர்ந்தது என்பதாக நாம ஹதீஸ் வாயிலாக பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா மறுமை நாளையில மேன்மை இழிவுபடுத்தக்கூடியவர்களாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதுல முதலாவதாக இருக்கக்கூடியவன் கர்வம் கொண்ட நிலையில, ஆணவம் கொண்ட நிலையில வாழ்ந்த மனிதனுக்கு என்ன செஞ்சிட மாட்டான், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில மேன்மையை வழங்க மாட்டான். அவனை பற்றி பேசும்போது இவ்வளவு ஒரு கடுமை இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த குணத்தோடு அந்த செயலோடு வாழக்கூடிய மனிதனை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அந்த குணத்தை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆணவம் கர்வம் இருக்குது, இது என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா, செய்யக்கூடிய எல்லா விதமான நன்மையையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்துல கர்வம் கொண்ட நிலையில பழகினாலோ, அல்லது கர்வத்தோடு பேசினாலோ, அல்லது கர்வத்தோடு நடந்து கொண்டாலோ, ஆணவம் கொண்ட நிலையில நடந்து கொண்டாலோ, ஆணவம் கொண்ட நிலையில பேசினாலோ என்ன செஞ்சிட மாட்டான், அல்லாஹ் அந்த அடியானிலும் அந்த மனிதன் விட்டு அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் எந்த விதமான உதவியும் அல்லாஹ் செய்ய மாட்டான். அவர் நாளை மறுமையில இழிவடைந்த நிலையில இருப்பார் என்பதாக நமக்கு புரிகின்றது. அது மட்டும் அல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்துல வாழும் பொழுது நீங்கள் ஒருவரை ஏமாற்றி விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் எதை செய்தாலும் அதனுடைய ஏமாற்றம் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு ஏற்படும் என்பதாகவும் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், மறுமை நாளையில அல்லாஹு தஆலா மேன்மையாக்கக்கூடிய மனிதர்களில இவரும் ஒருத்தர். என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, இவர் தங்களுடைய அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில, நாம நேற்று பார்த்தோம், அல்லாஹ் மீது யார் இறை நம்பிக்கை வைத்தாங்களோ அவங்க என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் மறுமையில மேன்மையாக்குவான். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் யாரை மறுமை நாளையில மேன்மைப்படுத்துவான் அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருந்தார்களோ, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதுல ரொம்ப நம்ம ஆர்வமா இருக்கும், அதுல ரொம்ப கவனமாக நாம் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் கொடுக்கல, எத்தனையோ பேருக்கு என்ன செய்யல அல்லாஹ் கொடுக்கல. ஆனா நமக்கு அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, ஒரு தொழுகை, ஒரு நேர தொழுகை, அது ஃபஜருடைய தொழுகையாக இருக்கலாம், நுகருடைய தொழுகையாக இருக்கலாம், தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை அந்த நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொன்னா அதை உடனே நிறைவேற்றிடணும். இல்லைன்னா அடுத்த நேர தொழுகைக்கு நாம இருப்போமோ இல்லையங்கிறது நமக்கு தெரியாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு நேர தொழுகை தொழுகும் பொழுதும் என்னுடைய கடைசி தொழுகை இதுதான் என்பதாக நினைத்து நான் தொழுகுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கத்துக்கு சலாம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்துக்கு என்னுடைய கழுத்து திரும்புமோ திரும்பாதோ என்று சொல்லக்கூடிய பயத்தோடு நான் இருப்பேன் என்பதாக மௌத்தினுடைய சிந்தனையில் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள். உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு நேர தொழுகையும் நான் நினைச்சுக்குவேன்,
என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இதுதான் கடைசி தொழுகை என்பதாக எண்ணி நான் தொழுகுவேன். அப்படி தொழுதா அந்த தொழுகையில எவ்வளவு பெரிய உயிரோட்டம் இருக்கும், அந்த தொழுகையில எவ்வளவு இரையச்சம் இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பதை விட ரொம்ப ஆர்வமாக அதை செய்து முடித்து விட வேண்டும். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். இந்த நேரத்துல இந்த கடமையை, இந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா உடனே நிறைவேற்றி விடுங்கள் என்பதாக நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேரம் தவறாமல் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா தொழுகைக்காக வேண்டி உங்களுக்கு எந்த நேரத்தை நிர்ணயித்திருக்கின்றானோ அந்த நேரத்தில் அந்த தொழுகையை நீங்க நிறைவேற்றிடுங்க. நேரத்திற்கு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர் என்ன செய்வாரு? நாளை மறுமை நாளையில அல்லாஹ் மேன்மையாக்கக்கூடிய நல்லவர்களோடு அல்லாஹ் அவரை சேர்த்து வச்சிருவான். இழிவுபடுத்தக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டு என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் எதை நமக்கு வாக்களித்தானோ அதை தவறாம அல்லாஹ் கொடுத்துருவான். அதுல எந்த மாற்றமும் அல்ல. ஏன்னு சொன்னா இந்த துஆவுலயே அல்லாஹ் சொல்றான், இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத். இறைவா, நிச்சயமாக நீ என்ன செய்ய மாட்டாய்? வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டாய் அப்படின்னு அல்லாஹ்வே நமக்கு இந்த துஆவில ஒரு வாசகத்தை, ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ் ஒருபோதும் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். நாம சரியான முறையில இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றினாலோ, நன்மைகளை செஞ்சாலோ, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய கடமைகளை கவனமாக நிறைவேற்றி விட்டாலோ அதற்கு உண்டான நற்பலன்களை அல்லாஹ் நிச்சயமாக வழங்கிடுவான். இதுதான் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய உன்னதமான குணமாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய நம்முடைய எல்லா விதமான நல்ல செயல்களுக்கும் சிறந்த நற்கூலியை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவானாக. மேலும் மேலும் அதிகம் அதிகம் நற்காரியங்களை செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை கொண்டு, நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை கொண்டு மறுமை நாளில் அல்லாஹ் இழிவுபடுத்தக்கூடிய அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து யாரை அல்லாஹ் மேன்மையாக்கி வைப்பானோ அந்த கூட்டத்தார்களோ அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. வாயிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு